கூலி படம் பார்த்தாச்சு. ஒக்காலா ஓலி என்னடா எடுத்து வச்சிருக்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. வேற லெவல்ல ஒரு படம் கைஸ். கண்டிப்பா சொல்றேன். இந்த ரிவ்யூலாம் நீங்க பார்க்காம இல்லாம நீங்க தியேட்டர்ல போய் என்னதான் இதுல இருக்குன்னு போய் பாருங்க. பார்த்ததுக்கு வேற லெவல்ல இருக்குன்னு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நான் மெயினா அத சொல்ல வேண்டியது கிரீஸ் அப்படின்னு ஒரு கேமராமேன். ஒக்காலா ஓலியா என்ன சொல்றது? அவர்தான் நம்ம தலைவர வச்சு வேற லெவல்ல கேமரா ஒர்க்க போட்டு பண்ணி வச்சிருக்காப்புல. தக்காளி கேமரா ஒர்க்லாம் பார்க்கும்போது தலைவன இப்படி காமிச்சிருக்கியே, ஐயோ யார்யா நீ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. முழுக்க முழுக்க நம்ம தலைவர் தான். ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரை நம்ம தலைவர் பேசுறது எப்ப படம் உண்மையை சொல்லுங்க. நீ கதையெல்லாம் விட்டுட்டு கதை எல்லாம் பழக்கப்பட்ட கதையாத்தான் இருக்கு. நீ படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கதையெல்லாம் விட்டுட்டு நம்ம தலைவருக்காண்டி இந்த வயசுல இப்படிலாம் அடிக்கிறாப்புல அப்படின்னு நமக்கு தோணும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர் ஒன்று இருக்கு. அவ்வளோ மலையாள ஆக்டர். அவர் தான் சௌபின் ஷாகிர். ஒக்கால ஒளியோ யார் நீ அப்படின்னு நமக்கே தோணுச்சு. தலைவருக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஈக்குவலான ஒரு வில்லத்தனத்தை காமிச்சிருப்பான். கண்டிப்பா சொல்றேன். ஒரு ஆக்டிங்லாம் பார்க்கணுமே. ஐயோ என்ன எப்படியும் நடிச்சிருக்காரு. கொடூரமான ஒரு வில்லனா காமிச்சிருப்பாங்க. இதுல ஏகப்பட்ட மலையாள சினிமா நடிச்சிருக்காப்புல வச்சிருக்காப்புல. ஆனா இதுல எப்படி சொல்ற ஒரு வில்லத்தனத்தை இந்த ஒரு படத்துல காமிச்சிருக்காப்புல. வேற லெவல்ல காமிச்சிருப்பாப்புல. தலைவா இவனை எப்பயா கொல்லுவேன் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு வில்லத்தனம் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தாறுமாறான ஒரு நடிப்பு காய்ஸ். கண்டிப்பா சொல்றேன். முழுக்க முழுக்க கூலி. இந்த படத்துல நீ மெயினா நீ பார்க்கணும் ரஜினி. அதுக்கப்புறம் சௌபின். 2 பேர் ஃபேஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அதில் அப்படி நடிச்சிருக்காங்க. இந்த சௌபின் ஆக்டர் ஒக்காலோலியோ என்னையா அப்படி பண்ணி வச்சிருக்காது. தலைவருக்கு இவ்வளோ ஒரு ஈக்குவலா ஒரு டஃப்பா ஒரு வில்லத்தனமா கொடுத்து வச்சிருக்கேன்னு நமக்கே தோணுச்சு. இதில் ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நமக்கு மைண்ட்ல தோணாது. மெயினா நமக்கு தோண வேண்டிய தலைவர் அப்புறம் சௌபின் ஷாகிர் 2 பேர் தான் நமக்கு மனசுல பதியும். இதுல நாகார்ஜுனா நடிச்சிருக்காப்புல. இல்ல இது வரைக்கும் அவர் வாழ்நாள ஒரு வில்லன் நடிச்சே கிடையாது. இந்த ஒரு படத்தை தலைவருக்காண்டி நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அவர் ஆக்டிங் தான் வேற லெவலில் இருந்துச்சு. கேட்டால் ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி சாரும் நம்ம சத்யராஜ் சேர்ந்து இதில் நடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். உபேந்திரா டைரக்டர் ஒக்கால ஒலி கிட்டத்தட்ட ஒரு 4 சீன் வருவாப்புல. 4 சீனுமே மிரட்டி விட்டு போயிருவாப்புல. தலைவருக்காண்டி எப்படி சொல்றது, தலைவருக்காண்டி நடிச்சு கொடுத்து வேற லெவலில் கொடுத்து போயிருப்பாப்புல. அப்படி அவரை வர சீன்ல இருந்து எல்லாமே நமக்கு சூப்பரா இருந்துச்சு. அடுத்து இதுல சுருதிஹாசன்லாம் நடிச்சிருக்கா. சுருதிஹாசன் ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. எப்படி சொல்றது லாஸ்ட் எண்டு அமீர் கான் வருவாப்புல பாரு. ஒக்காலோலியோ என்னையா அப்படி இருக்கு. ஆளு சூப்பரா இருப்பாப்புல கைஸ். கண்டிப்பா சொல்றேன். ஒரு வில்லத்தனமா காமிச்சிருப்பானுங்க. ஆனா எப்படி சொல்லலாம், நம்ம தலைவர் அமீர் கானும் மீட் பண்ற விஷயம்லாம் வேற லெவலில் இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா எப்படி சொல்றது, மெயினா நம்ம அனிருத் என்னையா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா அனிருத் பிஜிஎம் போட்டுருக்காப்புல. ஒக்காலோலி தலைவருக்காண்டியே ஒரு பிஜிஎம் போட்டு வச்சிருக்காப்புல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை ஒரு பிஜிஎம்மா தான் இருக்கும். புதுசா பிஜிஎம்லாம் போட்டு மிரட்டி விட்டு பாப்புல. எப்படி சொல்றது, தமிழ் சினிமாவை தூக்கி நிப்பாட்டுறது நம்ம அனிருத் தான். ஏன்னா பிஜிஎம்ல இருந்து எல்லாருமே ஹைப்ல கொடுத்து படத்தை இந்த அளவு கொண்டாட வச்சது நம்ம அனிருத்னாலதான். அனிருத் தலைவர் ஃபேன் தான் எப்பயுமே. ஏன்னா போட்டு வேற லெவலில் செதுக்கி வச்சிருக்காப்புல தலைவருக்காண்டி. பாட்டுல இருந்து எல்லாமே வேற லெவலில் கொடுத்துருக்காப்புல. லோகேஷ் அவர் கமல் ஃபேனா இருக்கட்டும், யார் ஃபேனா இருக்கட்டும். ஆனா எப்படி சொல்றது, ரஜினியை வச்சு தரமான செய்கை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல தாறுமாறா உட்காந்து நீ பார்க்கணுங்க. செம்ம ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இதுல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால நீ படத்தை பார்க்க வேணாம், வைக்க வேணாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஃபைட்டு ரொம்ப ஹையா கொடுத்துருப்பானுங்க. மித்தபடி எடிட்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மேக்கிங்லாம் என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. மேக்கிங்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா 1000 கோடி அடிக்கணும். கண்டிப்பா அந்த ஒரு படத்தை நீங்க தாராளமா உட்காந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் கைஸ். எப்படி சொல்றது, தலைவருக்காண்டி பார்க்க வேண்டிய ஒரு படம் கைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. எந்த நெகட்டிவ் ரிவ்யூ பார்க்காம இல்லாமல் இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பாருங்க கைஸ். ரொம்ப திருப்தியா இருக்கு நமக்கு. கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் வாட்ச் தலைவருக்காண்டி உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.